எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த புதிய தேசிய நிதியை அறிவித்தார் கார்னி. ஒட்டாவாவில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் மார்க் கார்னி இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார். கனடா ஸ்ட்ராங் ஃபண்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தேசிய இறையாண்மை நிதியம் கனடாவின் எரிசக்தி, உட்கட்டமைப்பு, சுரங்கம், விவசாயம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய முக்கிய தொழில்துறை திட்டங்களில் முதலீடு செய்யும். மத்திய அரசு இந்த நிதியத்திற்காக முதற்கட்டமாக $25 பில்லியன் ஒதுக்கீடு செய்துள்ளது. இது தனியார் முதலீட்டாளர்களுடன் இணைந்து செயல்படும் அதே வேளையில் தனிப்பட்ட கனடியர்களும் இதில் முதலீடு செய்யலாம் என்று பிரதமர் கார்னி குறிப்பிட்டார். இதனை மக்களுக்கான நிதியம் என்று வர்ணித்த அவர், இது நாட்டின் சேமிப்பு மற்றும் முதலீட்டு கணக்காக செயல்படும் என்றார். இந்த நிதியம் ஒரு சுதந்திரமான அமைப்பாக செயல்படும் என்றும் இதற்கான வடிவமைப்பு குறித்து வரும் மாதங்களில் கலந்தாலோசனைகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.